நல்ல சுவையான பால் கொழுக்கட்டையும் காரமணி கொழுக்கட்டையும் செய்ய போகிறோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, கடையில் இருக்க கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, நமக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் நிறையவே சுட வச்சு வச்சுக்கோங்க. தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது, அதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கையால் இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மசிச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உருட்ட முடியாது, கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தீத்தி இந்த ஷேப்லேயும் நம்ம இதை தீத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டில் ஒயிட் காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ 10 நிமிஷம் இது நல்லா மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டையும் காரமணி கொழுக்கட்டையுமே இதிலே தான் செய்ய போகிறோம். அதெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பால் கொழுக்கட்டைக்கும், இது பால் கொழுக்கட்டைக்காகவும் இது காரமணி கொழுக்கட்டைக்காகவும் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு கொழுக்கட்டை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அதாவது மாவை, அரிசி மாவை தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அந்த அரிசி மாவு திக்காகும். அப்போ நம்ம வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதனுடைய பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கும்போது நமக்கு அந்த வெல்லம்லாம் அதில் அப்சர்வ் ஆகும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா கெட்டி பால் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஃபைனலாக தேங்காய் துருவல், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ காரமணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இந்த தேங்காய் துருவலுக்கு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தாளிப்புக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேக வச்ச கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இது வேக வச்சதால் இந்த தாளிப்பு இதில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும். சூப்பரான காரமணி கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.